வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். ஆனால் இன்னைக்கு நான் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கேப் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் அவள் சமைச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்க மறந்துடுவேன். நான் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அவள் ஸ்டைலில் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. சாதம் ஒன்றோட ஒட்டாமல் வேற லெவலில் பூ மாதிரி வந்திருந்தது. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஆனியன், அதுக்கப்புறமா டொமேட்டோ, க்ரீன் சில்லி எடுத்து வச்சியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு போட்டுருந்தேன். அப்புறம் சோயா சங்க் போட்டு வச்சுருந்தோம். சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்ட பிறகு பச்சை மிளகா போட்ட பிறகு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டாச்சு. நல்லா வதங்க விடணும். இந்த டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே. இந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா என்ன, நாங்கள் சமைக்கும் போது எங்களோட அட்டகாசம் கொஞ்சம் அவள் செஞ்சுட்டு இருந்தா இதில் நானும் வருவேன் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னாச்சு. சும்மாவாது வரமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடு சாதமும் ரசமும் செஞ்சுருந்தேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஒரே அட்டகாசம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசங்களுக்கு லீவ் விட்டு இருந்தாங்கன்னு ஒன்று சேர்ந்தாச்சு. ரொம்ப கேப் ஆயாச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஆனியன் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாடை போன பிறகு தக்காளி, இது பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போடணும். டொமேட்டோ வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இந்த டைமில் தக்காளி வதங்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறமா என்ன வெஜிடபிள் உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு சோயா சங்க் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் இந்த டைமில் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த டைமில் எல்லா காயும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தயிர் விட்டுட்டு இந்த டைமில் தான் எல்லாருமே தனி மிளகாய்த்தூள் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போடலை. தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி. நாங்கள் ஒரு பெரிய சொம்பில் ஒரே கிளாஸும் போட்டுக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றின பிறகு தான் தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான். மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மசாலா தான், வேறு எதுவும் போடலை. குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது மட்டும் போட்டால் போதும்னு சொல்லிட்டு தனி மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் அரிசியை போட்டு பதம் வந்த பிறகு கொஞ்சம் நெய்யும் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த கலரும் ஊற்றி விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ், இந்த டைமில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் மேலே வச்சு மேலே கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி இதே ப்ரொசீஜர் தோசைக்கல் வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஆனால் சிம்மில் வைங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக இருக்கும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வேறு லெவலில் பாருங்கள். ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம், இப்போயும் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஆனால் 20 நிமிஷம் வைக்கலை. என்னாச்சுன்னா பசங்க ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சீக்கிரம் எடுத்துட்டோம். அதனால தான் லைட்டாக தண்ணியாக இருக்கும். நீங்கள் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு போட்டு மறுபடியும் நாங்கள் வச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருந்தோன்னா வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் காலிஃப்ளவர் பகோடாவும் பன்னீர் 65 தான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மெனு பார்த்திங்கன்னா இது தான். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மீதி என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவோ ஷார்ட்ஸோ வேறு எதுக்கும் எடுக்கலை. இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் போடவே மறந்துடாதீங்க. தேங்க்யூ.